நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா கும்பரம்மா, இன்னும் யாரையாவது அடிக்கணுமா? ஐயோ, நாங்க யாரையும் அடிக்க போறோம்? தெரியாம செஞ்ச தப்பு, அதுக்குதான் மன்னிப்பு கேட்க இங்கே வந்தோம். உங்க நல்ல மனசை பத்தி சிதம்பரையா சொன்னதும் நாங்க 3 பேரும் அழுதுட்டோங்க. அதனாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். பார்த்தா அப்படி தெரியலையே. மன்னிப்பு கேட்க வேண்டியோர் கேட்கட்டும். வாயிலன கொழுக்கட்டைய வச்சிருக்காரு. ஆமா, பாதி தின்னுட்டேன். மீதி இருக்கு, வேணுமா? அங்க வந்து நம்மளுக்கு போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து உங்களுக்குறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைன்னா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கிறத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனை கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர வளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா. கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருந்தீங்க. அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயரையாவுக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் 3 பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா போங்கடா. போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா. உசுரை விட்டு போயிடலாம். பச்சிடலாம் வெங்காயம்